Hello everyone. இன்னைக்கு நாம ஒரு ஜாவா சர்வ்லெட் ஃபைலை எப்படி டாம்கேட் சர்வரை யூஸ் பண்ணி ரன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முதல் ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து நம்ம சிஸ்டத்துல வந்து டாம்கேட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி டாம்கேட் சர்வர் இன்ஸ்டால் பண்றதுங்கிறது நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. டாம்கேட் சர்வரை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணா நமக்கு ஜாவா 11 அண்ட் ஆர் மோர் அந்த சாஃப்ட்வேர் நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இதெல்லாம் ப்ரீ ரெக்வெஸ்ட். இப்போ நம்ம எப்படி டாம்கேட் சர்வரை யூஸ் பண்ணி சர்வ்லெட் ஃபைலை ரன் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஏற்கனவே தெரியும் சர்வ்லெட்டுங்கிறது ஒரு ஜாவாவுடைய கிளாஸ். இந்த கிளாஸ் இந்த சர்வ்லெட் ப்ரோக்ராம்ல மெயின் மெத்தட் இருக்காது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட்ல இருந்தா எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். சின்ஸ் இதுல மெயின் மெத்தட் இல்லை அப்படிங்கிறப்போ அப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு நம்ம டாம்கேட் சர்வரை யூஸ் பண்ணி அந்த சர்வ்லெட் ஃபைலை நம்ம ரன் பண்றோம். அதுக்காக தான் டாம்கேட் சர்வரை இங்க நம்ம முதல்ல யூஸ் பண்றோம். டாம்கேட் சர்வரை நம்ம யூஸ் பண்றப்போ நம்மளுடைய ஜாவா ஃபைலு கிளாஸா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா சர்வ்லெட்டோட லைஃப் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கிளாஸை தான் எடுத்துட்டு போய் லோட் பண்ணுவோம். கிளாஸ் ஃபைல தான் டாம்கேட் சர்வர் ரன் பண்ணும். அப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் ஃபைலா மாத்தணும். ஸோ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கிளாஸ் ஃபைலா எப்போ மாறும்னா ஜாவா ப்ரோக்ராம கம்பைல் பண்ணக்குள்ளதான் மாறும். ஸோ அப்போ நமக்கு கிளாஸ் ஃபைல் மட்டும் இருந்தா போதும். அதுக்கு முன்னாடி அந்த ஜாவா ப்ரோக்ராம கம்பைல் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கிளாஸ் ஃபைல எங்க கொண்டு போய் நம்ம வைக்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல அப்பாச்சி டாம்கேட் ஃபவுண்டேஷன்ங்கிற ஒரு இடத்துல தான் சி டிரைவ்ல தான் நம்மளுடைய டாம்கேட் 10ங்கிறது டாம்கேட் 10 வெர்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ரெசீட் ஆயிருக்கும். அது உள்ளார போனீங்கன்னா வெப் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டர் உள்ளாரதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு சிம்பிளா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம் சாம்பிள். அது உள்ளார வந்து வெப் ஐஎன்எஃப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். இது உள்ளார கிளாஸஸ் வைக்க போறோம். அப்படி கிளாஸஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சு அது உள்ளார கிளாஸஸ் வைக்க போறீங்க. இந்த வெப் ஐஎன்எஃப்குள்ளேயே வெப் கண்டெய்னர் அதாவது web.xml அப்படிங்கிற ஒரு வெப் கண்டெய்னரே நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நம்ம ரன் பண்றதுக்கு நமக்கு மெயினா கிளாஸ் ஃபைல் வந்து கிளாஸ் ஃபோல்டர்ல இருக்கணும். அதே மாதிரி அந்த மேப்பிங் யூஆர்எல் மேப்பிங் வந்து இந்த web.xml அப்படிங்கிற ஃபைல்ல இருக்கும். எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜாவா ஃபைல வந்து கிளாஸ் ஃபைலா மாத்தணும். அப்படின்னா நம்ம வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் முதல்ல செட் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல நம்ம போய் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸை செட் பண்ணிப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணணும்னா நம்மளுடைய மை கம்ப்யூட்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் உள்ளார போனீங்கன்னா இதே மாதிரி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதுல இந்த இடத்துல என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க கிளாஸ் பாத் செட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் பாத் அப்படின்னு வந்து நேம் கொடுத்துக்கணும். இங்க வேரியபிள் வந்து நம்ம டாம்கேட் சர்வர் உள்ளார லைப்ரரியில சர்வ்லெட் ஏபிஐ இருக்கும். அதனுடைய பாத்தை இங்க கொடுக்கணும். திரும்பவும் சொல்ற சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ல டாம்கேட் 10ங்கிற ஒரு ஃபோல்டர்ல லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளார சர்வ்லெட் ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் ஜார் ஃபைல் இருக்கும். அது வரைக்கும் இங்க இடத்துல நம்ம லொக்கேட் பண்ணிக்கணும். வாங்க லொக்கேட் பண்ணிப்போம். ஸோ சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல அப்பாச்சி டாம்கேட் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்ல டாம்கேட் 10ல லைப்ரரி உள்ளார சர்வ்லெட் ஏபிஐன்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இப்படி கொடுத்தோம்னா இது வரைக்கும் இந்த ஜார் ஃபைல் வரைக்கும் உள்ளதை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இங்க ஓகே கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். வேணா எடிட் பண்ணி பார்த்துப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்றது. ஸோ இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம டாம்கேட் சர்வர் அந்த ஃபோல்டர் உள்ளாரே வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜாவா ஃபைல கிளாஸ் ஃபைலா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ எங்க வச்சு கன்வெர்ட் பண்ண போறோம்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் உள்ளார டாம்கேட் 10 உள்ளார வெப் ஆப்ஸ் இதுல தான் வெப் அப்ளிகேஷன் எல்லாமே வச்சு நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ வெப் ஆப்ஸ். ஸோ நமக்குன்னு நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து சாம்பிள் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சாம்பிள் உள்ளார ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் web-inf
இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இது உள்ளார இன்னொரு ஃபோல்டர் எதுக்காகனா கிளாஸ் ஃபோல்டர். ஸோ கிளாஸஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு நான் ஆல்ரெடி ஜாவா ப்ரோக்ராம் வச்சிருக்கேன், அதை நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவா ப்ரோக்ராம், என்னுடைய ஜாவா ப்ரோக்ராம் வந்து ஒரு வேர்டு ஃபைலா தான் இருக்க போகுது. ஸோ இந்த வேர்டு ஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா சர்வ்லெட்டுக்குமே இந்த 3 வந்து பேக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுதுன்னா, ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ நான் இங்கே கிளாஸ் ஃபைலில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஜாவா ஃபைல் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கிளாஸ் ஃபைலை வரணும்னா நம்ம இந்த ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல், ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு சிடி இதை பேஸ்ட் பண்ணிட்டுனா இந்த லொக்கேஷனுக்கு இது போயிடும். ஸோ இந்த லொக்கேஷனில் ஆல்ரெடி பாருங்க, இந்த லொக்கேஷன் மேலே இந்த லொக்கேஷன் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் என்கிட்ட ஜாவா ஃபைல் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஜாவா ஃபைல் கம்பைல் பண்றதுக்கான கம்பைலேஷன் கோடு வந்து ஜாவா சி, அந்த ப்ரோக்ராம் நேம் ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா. இப்போ இது கொடுத்தோம்னா ப்ரோக்ராம்ல எந்த எரரும் இல்லை. அதே மாதிரி ஆல்ரெடி இந்த பாத்துக்கான என்விரான்மெண்டல் வேரியபிள் நீங்க செட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடும். இங்க எந்த கிளாஸ் ஃபைலுமே இல்லை, ஒரே ஒரு ஜாவா ஃபைல் தான் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் கரெக்டா ரன் ஆனிச்சுன்னா நமக்கு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடும். ஸோ என்டர். ஸோ எந்த எரருமே இல்லை, மேல பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ சர்வ்லெட் லைஃப் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளாஸ் ஃபைலை லோட் பண்றது. நம்ம கிளாஸ் ஃபைலை லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் ஃபைலை வச்சுக்கிட்டு நம்ம சர்வ்லெட்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் கொண்டு வர போறோம். நெக்ஸ்ட் சர்வ்லெட் கிளாஸ நம்ம Tomcat சர்வரை யூஸ் பண்ணி ரன் பண்ண போறோம். அதுக்கு நம்ம web.xml அப்படின்ற ஒரு டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டாரை நம்ம கிரியேட் பண்ணணும். அது எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த வெப் INF ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த வெப் INF ஃபோல்டர் உள்ளார கிளாஸஸ்க்கு இது கூடவே இருக்கணும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஜஸ்ட் அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ web.xmlங்கிறது ஒரு XML ஃபைலு. ஸோ இதை ஓபன் பண்ணோம்னா நமக்கு 2 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஒன்னு வந்து சர்வ்லெட்டோட இன்ஃபர்மேஷன், இன்னொன்று வந்து சர்வ்லெட் மேப்பிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இது என்ன web.xml அப்படிங்கிறதுனா, இட் இஸ் அ டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டார் ஃபைல். இது வந்து ஜாவா அப்ளிகேஷனை வந்து சர்வ்லெட்டை யூஸ் பண்ணி ரன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். சர்வ்லெட்டை ரன் பண்றதுக்காக இது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் கூட நம்ம சொல்லலாம். இது என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, இட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு வெப் கண்டெய்னர். இதுல நம்மளுடைய வெப் கண்டெய்னர் எது அப்படின்னா, நம்மளோட டாம்கேட் தான் நம்மளுடைய வெப் சர்வர் இல்ல வெப் கண்டெய்னர் வெப் அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த டாம்கேட்டுக்கு சப்போஸ் டாம்கேட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சர்வருக்கு நமக்கு வந்து ரெக்வஸ்ட் வருது. அந்த ரெக்வஸ்ட் வந்து ஒரு URL மூலயமா தான் வருது. அந்த இந்த URL எந்த சர்வ்லெட் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த மேப்பிங்ல இருக்கும். ஓகே, சோ சர்வ்லெட்டோட நேம் வந்து இந்த இடத்துல சாம்பிள் ப்ரோக்ராம், நம்ம எந்த நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது சர்வர் கிளாஸ், அதாவது கிளாஸ் ஃபைலோட நேம் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். இது சர்வ்லெட்டோட இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து சர்வ்லெட் மேப்பிங் இன்ஃபர்மேஷன். சர்வ்லெட் மேப்பிங் இன்ஃபர்மேஷன் வந்து சர்வ்லெட் நேம். இங்கே ஒரு சர்வ்லெட்டுக்கு ஒரு நேம் கொடுத்தோம்னா அதே நேம் தான் அந்த கரஸ்பாண்டிங் சர்வ்லெட் எல்லா இடத்துலயும் நம்ம கொடுத்தாகணும். அடுத்தது URL பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வச்சுதான் நம்ம சர்வ்லெட்டோடைய இந்த கிளாஸை வந்து நம்ம ரன் பண்ண போறோம். இதனால இந்த நேம் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. மை ப்ரோக்ராம், மை PROG, இதை வச்சுதான் நான் சர்வர்ல ரன் பண்ண போறோம். சோ இதுதான் வந்து web.xml. அடுத்த ஸ்டெப் வந்து ரன் பண்றதுக்கு முன்னாடி டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டார், டாம்கேட்டோட டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டார் ரன் பண்ணி விடணும். அப்பதான் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே அது மேப் ஆகும். அது எங்க இருக்கும் அப்படின்னா, பின்னாடியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த டாம்கேட் 10.1ல
பின்னு ஃபோல்டர்ல 2 exe இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் exe Tomcat 10ங்கிற exe தான் நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டார் ரன் பண்றதுக்கான exe. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய மேப்பிங் எல்லாமே இதுல நடந்துடும். ஸோ மேப் ஆயிடுச்சு, மேப் ஆயிட்டு இருக்கு. ஸோ கடைசியா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பிள் ஃபைல் கொண்டு டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ சாம்பிள் ஃபைல் கொஞ்சிட்டு டோட்டலா இது எவ்வளவு மில்லி செகண்ட் ரன் ஆயிருக்குன்னு வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு எப்படி ரன் பண்றதுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டாம்கேட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். டாம்கேட் சர்வரை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளுடைய ப்ரௌசர் குரோம் எடுத்துக்கிறோம். ஸோ குரோம்ல நீங்க So Tomcat local server, so http://localhost:8080ங்கிறது டாம்கேட்டோட டிஃபால்ட் போர்ட். என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டிஃபால்ட் டாம்கேட் பேஜ் வந்துடும். ஸோ இதுல போயிட்டு நம்மளுடைய ஃபோல்டர் என்ன ஃபோல்டர்னா சாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் கொடுத்துருக்கேன். அதுல மேப்பிங் யூஆர்எல் மேப்பிங் web.xml யூஆர்எல் மேப்பிங் என்ன கொடுத்தோமோ அந்த ஃபைல் கொடுக்கணும், மை ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா ப்ரோக்ராம் கரெக்டா இருந்ததுன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் எந்த பிரச்சனையும் இல்லாம ரன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் ரன்னிங் எ சர்வ்லெட் ப்ரோக்ராம் யூசிங் டாம்கேட் சர்வர். ஸோ டாம்கேட் சர்வர் வச்சு சர்வ்லெட் மட்டும் கிடையாது, நம்ம ஜேஎஸ்பி பேஜ் ரன் பண்ணலாம், இன்னும் நிறைய வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.